ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்குப்பூ டீ இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வித்தியாசமான ஒரு டீ இது, ஆனால் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக உள்ளது. இதுதான் சங்குப்பூ. நான் நீல கலரில் தான் எடுத்திருக்கேன். இது வெள்ளை கலர்லேயும் கிடைக்கிது. நம்ம நீல கலர் சங்குப்பூவை தான் யூஸ் பண்ணி இப்போ இந்த டீயை நம்ம தயாரிக்க போகிறோம். இது சும்மா விதை போட்டாலே போதும், நல்லா பிடிச்சிக்கிட்டு சலசலன்னு வந்துடும். சின்ன தொட்டியில் கூட வச்சு நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால், இளநரை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணும். தீவிர உதிரப்போக்கு, மென்சஸ் டைமில் வயிற்று வலி, அந்த மென்சஸ்னால் வர வயிற்று வலி, அது கூட இதை கண்ட்ரோல் பண்ணும். இதை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த டீயை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது அதனுடைய பலனை நீங்கள் கண்கூட நீங்கள் உணரலாம். நீங்கள் இந்த டீயை லெமன் கலந்தும் குடிக்கலாம், இல்லைனா வெறுமனே டீ இது பண்ணி அதில் ஹனி கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். நான் 2 விதமான டீ ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 2 விதமான டீக்காக நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது 2 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்கும் பொழுது இதில் ஒரு 7லேருந்து 8 சங்குப்பூவை நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான் பூத்திருந்தது. அதை வச்சு உங்களுக்கு நான் ரெசிபி இதை செஞ்சு காமிக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக இஞ்சியை நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய சாரம் நல்லா இறங்கும். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். உங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னா கொஞ்சமாக மிளகும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 மிளகை தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். சங்குப்பூ வெள்ளை கலரில் மாறும். அதனுடைய அந்த நீல கலர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி உங்களுக்கு தண்ணி நல்லா கொதித்து இந்த சாரம், பட்டை இஞ்சி இதனுடைய சாரம்லாம் அதில் இறங்கி நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் எது கலந்துக்கணுமோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தேவைப்படும். நல்லாவே இது கொதித்த பிறகு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எது கூட சேர்த்து சாப்பிட்ணுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நீல கலராக மாறிடுச்சு, பூ எல்லாமே வெள்ளையாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீல கலரில் சூப்பராக, அந்த கலரே பார்க்க அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு மாதிரி நீல கலர் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 கிளாஸில் எடுத்துக்கிறேன். ஒன்றுத்தில் நம்ம தேன் கலந்து வெறுமனே அப்படியே குடிச்சிடலாம் வெறும் வயிற்றில். ஏன்னா இதில் பட்டை ஜீரகம் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி இது நல்லாயிருக்கும். இப்போ இதையே ஹனி இல்லாமல் வெறும் லெமன் மட்டும் கலந்து குடிக்கிறவங்களுக்கு லெமன் இன்னொரு கிளாஸில் பிழிஞ்சு காமிக்கிறேன். என்ன ஒன்று, அதில் அந்த கலர் லைட்டாக பிங்காக மாறிடும், ரோஸ் கலரில் மாறிடும். அதுதான் வித்தியாசம். மற்றபடி சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இந்த டீயை காலை நேரத்தில் குடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ.